மார்னிங் வந்து வீட்டில் தோசை சட்னி சாப்பிடணும்னு தோணல. அப்போ பார்த்தேன் என்னடா இருக்குன்னு பார்த்தா டக்குன்னு கெலாக்ஸ் கண்ணில் படிச்சு. இந்த மாதிரி சாப்பிடணும்னு தோன்றப்போ சாப்பிட்றதுக்காகவே வாங்கி வச்சுருப்பேன். ரெகுலராக சாப்பிட மாட்டேன், ஆனால் எப்போவாது சாப்பிடுவேன். அதே மாதிரி நான் ஃப்ளேவர் போட்ட கெலாக்ஸ் வாங்க மாட்டேங்க, எதுவுமே இல்லாத பிளைன் தான் வாங்குவேன். ஹனி வேணும்னா நம்மளே ஆட் பண்ணிக்கலாம், சியா சீட்ஸு நட்ஸு இந்த மாதிரி நானாக போட்டு சாப்பிடுவேன். நேற்று சாப்பிட்டேன். அப்புறம் காய்கறி இல்லைன்னு கடைக்கு அனுப்பியிருந்தாங்க. போனால் அங்கே நவாப்பழம் இருந்தது. நல்லா இருக்குமான்னு கேட்டேன். ரெகுலராக போகிற கடை, கண்டிப்பாக சூப்பராக இருக்குது வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதனால வாங்கிட்டு வந்தால் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் நாக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் இதாகிடுச்சு. ஒரு 11-11:30 வாக்கில் அதை சாப்பிட்டாச்சு. காய்கறிலாம் வாங்க வெளியே போயிட்டு வந்ததுனால எனக்குன்னு தனியாக ரைஸ் வைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. வேணா வச்சிருக்கலாம், கொஞ்சம் சோம்பேறித்தனம். அப்புறம் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ் கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க. காய் நிறையா இருக்கிற மாதிரி சாம்பார் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நேற்று கொஞ்சம் நல்ல ஒரு மேகமூட்டமான வானிலை பொள்ளாச்சியில் காணப்பட்டதுனால காரத்தூள் போட்டு முட்டை, கொஞ்சமாக ஊறுகாய் பீஸ் வச்சுட்டு இதுதான் என்னோட லஞ்சு. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.